ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன்னா 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அப்புறம் தனியாக அரைச்சி வச்சுருந்த விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்த அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி நாளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கின அப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்ச அந்த இது உள்ளே போட்டு நல்லா மசாலா நல்லா உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நல்லா காய் உள்ளே ஃபுல்லாக போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கத்திரிக்காயுமே போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே நம்ம மசாலா போட்டு அப்புறம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி பாண்டில் எண்ணெய் ஊற்றி அதோட கூட கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை போட்டு தாளிப்புக்கு அதோட கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வெந்து வந்திருக்குது. அந்த மசாலா வந்து உதிராமல் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் எண்ணெய் நிறையா இருக்குது. எண்ணெய் இப்படி இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கொதித்த உடனே லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் நல்லா கெட்டியாக இருந்தால் வேகாது. அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது. நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கத்திரிக்காய் எப்படி வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எப்படி வெந்து வந்துருக்குதுன்னு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதோட ஒயிட் ரைஸோடு சேர்த்து சேவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே.